அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினி ஃபேக்டரி சேனலில் ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். 50 ஆண்டுகளாக திரைவாழ்வில் மலையாளம், தமிழ், இந்தி, கன்னடம், தெலுங்கு, வங்காள மொழி போன்ற பல மொழிகளை தன் பாடல்கள் மூலம் ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர் தான் பாடகர் கே.ஜே. யேசுதாஸ். அவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவினை பற்றி இந்த வீடியோவை பார்க்கலாம். கே.ஜே. யேசுதாஸ் பார்த்தோம்னா உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியானுச்சு. அந்த தகவல்களை விஜய் யேசுதாஸ் மறுப்பு தெரிவிச்சிருந்தாராம். பிரபல பாடகரும் யேசுதாஸுக்கு நேற்று இரவு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால தான் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். அவருக்கு ரத்த வெள்ளை அணுக்கள் பார்த்தோம்னா தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சமூக வலைத்தளங்களில் சில ஊடகங்களும் தகவல்கள் வெளியானுச்சாம். பலரும் யேசுதாஸ் விரைவில் நலமடைய வேணும்னு சமூக வலைத்தளங்களை பதிவிட தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் யேசுதாஸுடைய உடல்நல குறித்தும் வெளியான தகவலுக்கு அவரது மகன் விஜய் யேசுதாஸ் மறுப்பு தெரிவிச்சிருக்காராம். தனது தந்தை யேசுதாஸ் பார்த்தோம்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் உண்மைக்கு புறமானதாகவும் அவர் தற்போது நல்ல ஆரோக்கியத்தோடு தான் அமெரிக்காவில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்காரு. கடந்த ஜனவரி 10ஆம் தேதி தான் யேசுதாஸ் தனது 85வது வயது பிறந்த நாளை கொண்டாடினார்கள். கடந்த 60 ஆண்டுகளாகவே தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 60,000க்கும் அதிகமான பாடல்களையும் பாடியிருக்காராம். 8 தேசிய விருதுகளை வென்றிருக்காரு. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மேற்கு வங்க மாநில அரசு விருதுகளையும் வென்றிருக்காருன்னு சொல்லலாம். அவருக்கு பார்த்தோம்னா 1975 தான் பத்மஸ்ரீயும், 2002 பத்ம பூஷன் விருதும் வென்றிருக்காரு. 2017ஆம் ஆண்டு தான் பிரபு விபூஷன் உள்ளிட்ட விருதுகளும் வழங்கப்பட்டதாம். வயதாகும் பின்னணி பாடகர் தான் கே.ஜே. யேசுதாஸாம். 10க்கும் மேற்பட்ட மொழிகளையும் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களையும் பாடி உலக அளவிலேயே ரசிகர்களை பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். 5 தலைமுறை நடிகர்களுக்குமே பாடல்களை பாடிய பெருமை இவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். இந்நிலையில தான் இன்று காலை பார்த்தோம்னா யேசுதாஸுக்கு திடீர் என உடல்நல குறைவு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாகத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இரத்த அணுக்கள் தொடர்பான பிரச்சனை குறித்து தற்போது மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் தகவலும் வெளியானுச்சு. இந்த தகவலை அவருடைய மகன் விஜய் யேசுதாஸ் மறுத்துள்ளாரு. இது முற்றிலும் வதந்தின்னு தெரிவித்தாராம். BRO தரப்புல இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்னணி பாடகரான கே.ஜே. யேசுதாஸ் நலமுடன் இருப்பதாகவும் அமெரிக்காவில் இருக்கும் பின்னணி பாடகர் யேசுதாஸ் உடல் நலமில்லாமல் சிகிச்சை பெற்று வருவதாக தமிழகத்தில் செய்திகள் பரவியதாகவும் அதில் உண்மை இல்லை என்னும் பூரண நலத்துடன் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. நல்ல ஆரோக்கியத்துடனே இருக்கிறார் என அவரின் உதவியாளரான செய்தியாலும் தெரிவித்திருக்காங்க. தவிர பார்த்தோம்னா கர்நாடக இசை கச்சேரியில் பல நிகழ்த்தியிருக்காராம். சமய பாடல்களும் பிற மெல்லிசை பாடல்கள் அடங்கிய இசை தொகுப்புகளையும் வழங்கியிருக்காராம். மலையாள திரைப்படங்களுக்கு இசை இயக்குநராகவும் பணியாற்றியிருக்காரு. பிலிம்பேர் விருதுகள் முதல் தெற்கு 5 முறை பெற்றவராம். சிறந்த பின்னணி பாடகருக்கான மாநில விருது கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மேற்கு வங்கம் மாநிலங்களை அரசு கொடுத்த விருதுகளாக 43 முறை பெற்றிருக்காரு. யேசுதாஸ் பார்த்தோம்னா லத்தீன் காத்தோலிக்க குடும்பத்தில் சேர்ந்தவரா. அகஸ்டன் ஜோசஃபருக்கும் அலக்குட்டிக்கும் மகனாக கேரளாவில் ஃபோர்ட் கொச்சியில் பிறந்திருக்காங்க. தந்தை அனைவருமே அறிந்த மலையாள செவ்விசை கலைஞரும் நடிகரும் சொல்லலாம். துவக்கத்தில் இசை பயிற்சியை அவரிடமே கற்ற யேசுதாஸ் பின்னர் தான் திருக்குனி துறையில் இருந்த இசை அகாதமியில் இசை கல்வியை தொடர்ந்திருக்காரா. சற்று கால வெஞ்சூர் அரிகார சுப்பிரமணிய ஐயரிடம் பயின்ற பின்னர் தான் செம்மை வைத்தியநாத பகவாதரிடம் மேல்நிலை பயிற்சி பெற்றிருக்காரு. இந்துஸ்தானி இசையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாராம். யேசுதாஸ் திரைப்பட பாடகராக 1960 தான் கால்பாடுகள் என்ற மலையாள திரைப்படத்தில் துவங்கியிருக்காரு. தமிழ் திரைப்படங்களை எஸ். பாலச்சந்திரன் பொம்மையின் முதலாக நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற பாடல் மூலமே அறிமுகமாயிருக்காராம். முதலில் வெளியான பாடமாக கொஞ்சம் குமாரி அமைந்தது. 1970 இந்தி திரைப்படங்களை பாட துவங்கியிருக்காரு. முதல் இந்தி மொழி பாடல் பார்த்தோம்னா ஜெய் ஜிவான் ஜெய் சிசான் என்ற திரைப்படத்திற்கு பாடியிருக்காரு. 2006ஆம் ஆண்டு தான் சென்னையில் AVM அரங்கில் ஒரே நாளில் 4 தென்னிந்திய மொழிகளிலும் 16 திரைப்பட பாடல்களை பாடிய சாதனை நிகழ்த்தியிருக்காரு. 1960ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் அன்று தான் யேசுதாஸ் ஜோதி பேதம் மத வேஷம் என்ற தனது பிரபலமான முதல் பாடலை
எம்.வி. ஸ்ரீனிவாசன் இசையில பதிவு செய்திருக்காரு. திரைப்படங்கள்ல தனது வாழ்க்கையை தொடங்க இவர் பாடிய 4 வரிகளையே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கருதுறாங்க. இவை தவிர வேறு யாராலுமே எழுதப்படவில்லையா. நாராயண குருவும் கேரளாவில மிகவும் மரியாதைக்குரிய துறவியாகவும் கவிஞர், சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கிறாரு. ஸ்ரீ நாராயண குருவினுடைய வாழ்க்கையும் காலங்கள்ல சமூக சீர்திருத்தத்தை அடிப்படையாக கொண்ட கால்படுகள் படம்தான். அந்த பாலத்து பிரபல பாடகர்களான பி. லலிதா, சதாஃபி நாயர், கே.பி. உதயபானு, எஸ். ஜானகி போன்றவர்களுடன் பி. பாஸ்கரன் மற்றும் தம்பியத் போன்ற பாடலாசிரியர்களுடனும் தொடர்பு கொண்டிருக்காரு. 1980ஆம் ஆண்டு தான் யேசுதாஸ் தரகணி ஸ்டுடியோ மணிக்கு திருவனந்தபுரத்துல நிறுவிருக்காரா. 1992ஆம் ஆண்டுல பார்த்தோம்னா அலுவலகமும் ஸ்டுடியோவும் சென்னையில தமிழ்நாட்டுல மாற்றப்பட்டுதான். நிறுவனம் பார்த்தோம்னா 1998ல அமெரிக்காவில் இணைக்கப்பட்டுச்சான். தரங்கனி ஸ்டுடியோவும் தரங்கனி ரெக்கார்ட்ஸும் கேரளாவில் ஒரு பதிவு மையமாகவே மாறினுச்சுன்னு சொல்லலாம். முதன்முறையாக மலையாள திரைப்பட படங்களை ஆடியோ கேசட்டுகளை வெளியே கொண்டு வந்தது ஸ்டுடியோவில் தான். ரெக்கார்ட் நிறுவனத்துல சென்னை ஸ்டுடியோ 27 குரல் கலக்கும் ஸ்டுடியோவாகவும் இருந்துச்சான். உலகம் முழுவதுமே திரைப்படம் மற்றும் இந்திய கிளாசிக்கல் இசை நிகழ்ச்சிகளுக்காக ஸ்டுடியோ தொடர்ந்து யேசுதாஸின் நிகழ்வுகளை தயாரித்து வழங்கி வருது. யேசுதாஸ் பார்த்தோம்னா பிரபா என்ற மனைவியும் வினோத், விஜய், விஷால் என்ற மகன்களும் உள்ளாங்கண்ணா. 2வது மகன் விஜய் யேசுதாஸ் மட்டுமே தந்தையை பின்பற்றி திரைப்பட பாடகராக விளங்கி வராரு. இக்குடும்பம் பார்த்தோம்னா சென்னை மற்றும் திருவனந்தபுரத்துல வாழ்ந்து வருவதாகவும் ஐக்கிய அமெரிக்காவில் புளோரிடா மற்றும் டெக்சாஸ் நிலங்களை வணிக நோக்கத்தோடு வைத்துள்ளனர். திரைப்படங்களே ஒரு சதாப்த பாடலுக்கு பிறகுதான் பார்த்தோம்னா 1970ல முற்பகுதியில யேசுதாஸுக்கு இந்திய திரையிசை வாய்ப்பு கிடைச்சிச்சான். இவர் பாடிய முதல் இந்தி பாடலே வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். முதல்ல வெளியான திரைப்படம் பார்த்தோம்னா சோதி தி சி பத் தான். இதன் விளைவாக இவர் ஜனமன் போன்ற படங்களுக்காக பிரபலமடைந்திருக்காரா. அமிதாப் பச்சன், அமோல் பாலகர், ஜென்த்ரா உள்ளிட்ட இந்திய திரையுலகில் பல முன்னணியினர்களுக்காக இந்தி பாடல்களை பாடியிருக்காரு. ரவீந்திர ஜெயின், பாப்பி லோஹரி, காயாம், ராஜ்கமல், சலீப் சௌத்ரி உள்ளிட்ட இசை இயக்குநர்களுக்காகவே பல பசுமையான இந்தி திரைப்பட பாடல்களையும் பாடியிருக்காராம். யேசுதாஸ் மிகவும் பிரபலமான இந்தி பாடல்கள் பார்த்தோம்னா 1976ஆம் ஆண்டு தான் 6 திரைப்படத்திலையும் ரவீந்த் ஜெயின் இசையுடன் அமைஞ்சிருக்குது. 1999 பார்த்தோம்னா நவம்பர் 14ஆம் நாள் தான் பாரிஸ்ல நடந்த அமைதிக்கான இசை நிகழ்வுலையும் அமைதிக்கான சிறந்த சாதனைகள் என்பதற்கான யுனெஸ்கோவில் கௌரவ விருது வழங்கப்பட்டுச்சான். புதிய மில்லியனத்தின் விடியலை குறிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிச்சு. இதில் கலந்து கொண்ட கலைஞர்களும் அடங்குவாங்க. லியோனஸ் ரிச்சி, ரே சார்லஸ், மொன்சோட் கவாலா போன்றோர் இணைந்திருந்தாங்க. 2001ஆம் ஆண்டு தான் ஆல்பத்திற்கான பாடியிருக்காரு. அஹாம்சா உள்ள சமஸ்கிருதமும் லத்தீன், ஆங்கிலம் உட்பட பணிகள் உள்ள ஒரு கலப்பின புதுயுக கர்நாடக மத்திய கிழக்கல இசை நிகழ்ச்சிகளை அவர் கர்நாடக பாணியில அரபு பாடல்களையும் பாடியிருக்காரு. இந்திய இசையை ஊக்குவிக்கும் வகையில தான் வெளிநாடுகளில் தனது நிகழ்ச்சிகள் மூலம் இந்தியாவின் கலாச்சாரத்தை தூதராக அடிக்கடி பணியாற்றி வராரு. 2009ஆம் ஆண்டு பார்த்தோம்னா யேசுதாஸ் திருவனந்தபுரத்துல பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு குறுக்கு நாட்டு இசை பிரச்சாரத்தையும் நடத்தினாராம். அமைதிக்கான இசை என்ற குறிக்கோளுடன் சங்கீத யாத்திரை என தொடங்கப்பட்டது. குறிக்கும் வகையில ஹேமந்த் கார்கரேல் மனைவி கவிதாவும் கார்கரே யேசுதாஸுக்கு ஜோதியை ஒப்படைத்தாங்களாம். சூரிய கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாடு செய்த 36 வயதான சூரிய இசை விழாவில் யேசுதாஸின் 36 முறை நிகழ்த்தியிருக்காரு. விருதுகளை இனி பார்க்கலாம். சிறந்த ஆண் பாடகருக்கான தேசிய திரைப்பட விருதை இந்திய அரசால் 8 முறை சாதனை படைச்சிருக்காரு. சிறந்த பாடகருக்கான கேரளா மாநில திரைப்பட விருதை ஒரு சாதனை அரசால சிறந்த பின்னணி பாடகராக 21 முறை கேரளாவில் வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் 5 முறை வென்றிருக்காரு. ஆந்திர பிரதேசத்துல மாநில திரைப்பட விருதுகளை 4 அரசால் சிறந்த பின்னணி பாடகர் முறையை ஆந்திர பிரதேசமும் வழங்கியிருக்குது. டேனியல் விருது இருந்து கேரள அரசினுடைய கௌரவ டாக்டரேட் இருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம், கேரளா பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் என அனைத்து
டாக்டர் பட்டங்களை வழங்கியிருக்காங்க. காளிதாசின் உடல்நிலை குறித்து வெளியான வீடியோ வதந்தியாக சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினி ஃபேக்ட்ரியிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.